ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்களோட உரையாட போறோம். ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு. தமிழக அரசியல் குறித்தான சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. இதை பற்றியான உரையாடல தான் நிரஞ்சன் சார் கூட உரையாட போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெயந்த். ஜெயந்த் சார். சார் நிறைய நீங்க நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், ஜியோ பொலிட்டிக்கலா நிறைய பேசியிருக்கீங்க. பட் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ தமிழக அரசியல் குறித்து ஒரு சின்ன ஒரு கேள்விகள் தான். விஜய் அவர்கள் ஒரு தனிப்பெரும் கட்சியா, தனி பெரும்பான்மையில தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்காரு. முதல் தேர்தல் கட்சி ஆரம்பிச்ச ஒரு 2 வருடங்களுக்குள்ள இந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சி. வாக்கு சதவீதத்தை பொறுத்தளவுல பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்களையே தாண்டி வாக்கு சதவீதம் எடுத்திருக்காரு. 34% எடுத்திருக்காரு. சீட்டா பட் ஆனா கன்வெர்ட் ஆகல. பெரிய, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த அந்த சீட்டு இவர் பெறல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? இந்த சைலண்ட் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க பெரிய அளவுல இந்த தடவை பிளே பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது இந்த தேர்தல் அரசியல் களத்தை? நிறைய பேர் கணிச்சதற்கு மாறா வந்திருக்கு. கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே பொய்யாக்கி இருக்கு இந்த தேர்தல். எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா? என்னோட சொந்த கணிப்பு கூட 25% தான் வரும்னு நினைச்சேன் நானு. ஆனா ஒண்ணு அடிப்படை உண்மை. அடிப்படை உண்மை என்னன்னா, கிட்டத்தட்ட 12 டிஸ்ட்ரிக்ட்ல டிஎம்கேக்கு எதிரான ஸ்விங் 4% இருந்தது. கிட்டத்தட்ட 16 டிஸ்ட்ரிக்ட்ல டிஎம்கேக்கு எதிரான ஸ்விங் 9% வரைக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட 5 டிஸ்ட்ரிக்ட்ல டிஎம்கேக்கு எதிரான ஸ்விங் 10-11% வரைக்கும் இருந்தது. ஸோ சராசரி டிஎம்கேக்கு எதிரான அலை 7%-ல இருந்து 8% வீசிட்டு. இது மற்ற சேனல்ல கொடுத்த இன்டர்வியூலயே நான் சொன்னேன். தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே சொன்னேன் நான் இத. எனக்கு புரிஞ்சது. அடுத்து நீங்க கேட்ட கேள்வி, எம்ஜிஆரோட ஒப்பிடுவது என்பது என்னை பொறுத்தவரை விஜயையோ எம்ஜிஆரையோ ஒப்பிடுவது சரியான ஒரு ஒப்பீடாக இருக்காது. அதுக்கு காரணம் அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்த சூழல். அவர் 73ல கட்சியை தொடக்குறாரு, 77ல தேர்தலை சந்திக்கிறாரு. தேர்தலை சந்திக்கும் முன்னாடியே 67ல இருந்தே அவர் எம்எல்ஏ. திமுக சைட்ல இருந்து பல எம்எல்ஏக்களை, பல முக்கியமான தலைவர்கள் அதிமுக பக்கம் வந்துடுறாங்க அந்த டைம்க்கு, 77க்கு எல்லாம். சோ அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கட்டமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த தேர்தல் உணர்த்துதா? அதாவது எம்ஜிஆர் அவர்கள் பல வருடமா அரசியல இருந்தது. அதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பிச்சு அவர் கட்சியில தலைவராகி சிஎம்ஓ ஆனாரு. பட் ஆனா அந்த ஷார்ட் டேர்ம் இவருக்கு அந்த மாதிரியான ஒரு லாங் டேர்ம் தேவைப்படல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா விஜய்க்கு? எம்ஜிஆர் இருந்த சூழ்நிலைக்கும் காலகட்டத்துக்கும் கொள்கைக்கும், விஜய் இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கும் கொள்கைக்கும் சூழ்நிலைக்கும் ரெண்டுமே வெவ்வேறு காலகட்டங்களா இருக்கிறது. ஒண்ணு, தமிழ்நாட்டுல இருந்தா கூட விஜய் யார் கூட ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா திரு என்டிஆருடன் ஒப்பிடலாம். கிட்டத்தட்ட அவரோட கட்சி அமைப்பு ரீதியாகவும், கட்சியோட ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் ரீதியாகவும், அந்தந்த மாநிலத்தில இருந்த சூழ்நிலை ரீதியாகவும் ஒப்பிடணும்னா, ஆந்திர பிரதேசம் 83 ஆந்திர பிரதேசம் 1983 ஆந்திர பிரதேசத்தையும் 2026 தமிழ்நாடையும் நீங்க ஒப்பிடலாம். அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தான் இரு துருவங்களா செயல்பட்டு இருந்தது ஆந்திரால. அந்த சூழ்நிலையில ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத அரசும், ஒரு எல்லாத்துக்கும் கூட கும்பிடு போடுற அரசும், வலிமை இல்லாத ஒரு மாநில அரசும் அங்க இருந்ததுனால மக்கள் அதிருப்தி பயங்கரமா வளர்ந்துச்சு. அதை கரெக்டா அறுவடை செய்தார் திரு என்டிஆர். ஒருவேளை விஜய்க்கும் என்டிஆருக்கு எங்க வித்தியாசம் வருதுன்னா, என்டிஆர் மாதிரி ஒரு வேளை விஜய் இன்னும் அதிகமான சுற்றுப்பயணங்கள், இன்னும் அதிகமான இடங்களுக்கு சென்றிருந்தால், என்டிஆர் 60,000 கிலோமீட்டர் ஆந்திரால சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அவரோட சைத்தன்ய ரதத்துல. 206 சீட்டு ஜெயிச்சார், 284 சீட்டுக்கு முதல் தேர்தலையே. அதுல சராசரியா 90% ஜெயித்த எம்எல்ஏக்கள் முதல் வாட்டி எம்எல்ஏ திரு என்டிஆர் அவர்கள். அவர் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவா தான் சட்டமன்றத்துக்குள்ள போறதே முதல் டைம் எம்எல்ஏ, முதல் டைம் சீஃப் மினிஸ்டர். சோ ஒப்பீடு என்பது அதை என்டிஆரோட ஒப்பிடுறது போல இங்க திரு விஜய் இருக்கிற சூழல் என்டிஆர் இருக்கக்கூடிய அதே சூழல் தான். கம்யூனிஸ்டுகளையும் நிராகரிச்சாங்க, காங்கிரஸ தொடச்சு வச்சுக்கிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ மந்திரிகள், அன்னைக்கு ஆந்திர பிரதேசத்துல இருந்த மந்திரிகள் தோத்தாங்க தேர்தல்ல.
இன்னைக்கு 36ல 31 தோத்துருக்காங்க. ஒருவேளை விஜய் வந்து இதுக்கு அதிகமா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தால் அவருக்கு வந்து 106லயோ 107லயோ வந்து முடிஞ்சிருக்காது. 140 150 வரைக்கும் போயிருக்கும். ஈஸியா 130 வந்திருக்கும். அறுதி பெரும்பான்மையே கிடைச்சிருக்கும். இந்த 2026 தேர்தல் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப புதுமையான ஒரு அனுபவம் தான். 67க்கு பிறகாக பார்த்தோம்னா 2 திராவிட கட்சிகளுடைய அந்த கூட்டணியுமே வந்து தவிர்த்துட்டு விஜய் வந்து தனிப்பெருங்கட்சியா உருவெடுத்திருக்காரு. திமுகவுக்கு இது என்ன மாதிரியான ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு இளைஞர்களுடைய பட்டாளத்தை பெரிய அளவுல இந்த 2 திராவிட கட்சிகளுமே சம்பாதிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுதோ? இதை நான் 3 கண்ணோட்டத்துல இருந்து பாக்குறேன். இது வந்து முதல் விஷயம். There is a silent Hindu awakening in தமிழ்நாடு. நடுத்தர இந்து மக்களின் ஓட்டு வந்து அறுவடை பண்ணும் சூழலில் 2 திராவிட கட்சிகளும் இல்லை. யாரெல்லாம் இந்து மதத்துக்கு எதிரான போக்கை கடைபிடித்திருக்கிறார்களோ எல்லா முதல்வர்களும் அப்புறப்படுத்தி உள்ளார்கள் மக்கள். அது எந்த மாநிலம் ஆகட்டும். வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி, கேரளால பினராயி விஜயன், தமிழகத்துல திரு மு.க. ஸ்டாலின். 3 பேருக்குமே ஒரே ஒற்றுமை. மத்திய அரசுக்கு எதிரான போக்கு, இந்து மதத்துக்கு எதிரான போக்கு. 3 பேருமே இதுதான் முதல் முறை ஒரு தேர்தல் நடக்கும்போது 5 மாநில தேர்தல்ல முதல்வர்களே தோற்கிறது. முதல்வர் தோக்கதில்லை. எக்ஸ்எம்எல்ஏ எக்ஸ்சிஎம் எல்லாருமே இப்போ. அப்போ சட்டசபைக்கு போற அங்கீகாரத்தை கூட மக்கள் பறிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சிஎம்ஆ இருக்கிற அங்கீகாரத்தை பறிக்கிறது வந்து அது அவங்க விருப்பம். ஐ மீன் அது சூழலை ஏற்றவாறு அவங்க கட்சியோட நம்பர்ஸை பொறுத்து இருக்கு. ஆனா எம்எல்ஏவா கூட நீ தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா உங்களோட சொந்த தொகுதியிலேயே உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தம். அதாவது அதிருப்தியின் உச்சம் அது. இந்த 2 திராவிட கட்சிகள் மேலுமே வந்து ஒரு விதமான இளைஞர்களுக்கா இருக்கட்டும், நியூ ஓட்டர்ஸ், எந்த பக்கமே சாயாத மக்களா அந்த ஓட்டர்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு விதமான வெறுப்பு வந்துருச்சோ இவங்க செய்யக்கூடிய இந்த அரசியல் மேல? வெறுப்பு இல்ல, ஒரு விதமான என்ன சொல்றது, சலிப்புன்னு கூட எடுத்துக்கலாம். ஒவ்வாமை, இன்னும் சொல்ல போனா டயர்ட் அப்படின்வாங்க பாத்தீங்களா, ஒரு தோய்வு வந்துருச்சு அவங்களுக்கு. போதுண்டா சாமி உங்களுக்கு போட்டது, கொஞ்சம் மாத்தி போட்டு பார்க்கலாமேன்ட்டு. அடுத்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீரோ மன்னர் போன்ற ஆட்சியை நடத்தியுள்ளார் என்பதை நிதர்சனமாக மக்கள் புரிந்து கொண்டதால் மட்டும்தான் அந்த ஆட்சியை அப்புறப்படுத்தியுள்ளார்கள். அதுக்கு நான் காரணம் சொல்றேன். ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி 2001க்கு அப்புறம் அதிகமான சாராயத்தால் நடந்த சாவுகள் தமிழகத்தில் இந்த ஆட்சியில் தான் நடந்தது. அதை யாராலும் மறைக்க முடியாது. 65 மூதாட்டியும் சேஃபா இல்ல, 6 வயசு குழந்தையும் சேஃபா இல்ல. வேங்கை வயல்ல பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களோட தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்தவங்கள இதுவரைக்கும் கைது செய்ய முடியாத அரசு, எந்த கொம்பனாலும் தப்பு சொல்ல முடியாத அரசை தமிழ்நாட்டில் இருக்கும் கொம்பன்கள் எல்லாம் தவறு என்று சொல்லிதான் அப்புறப்படுத்தி உள்ளார்கள். நேத்து அவர் போட்ட ட்வீட்ல கூட நான் நல்லாட்சி நீங்க நல்லாட்சி நடத்தினா நீங்க சொல்லக்கூடாது சார், மக்கள் சொல்லணும் சார். நல்லாட்சி நடத்திருந்தீங்கன்னா உங்க தொகுதியே நீங்க ஜெயிச்சிருப்பீங்க சார். உங்க 31 மினிஸ்டருங்க தோத்திருக்க மாட்டாங்க சார். நீங்க நல்லாட்சி குடுக்கலன்றதுதான் சார் இதுக்கான 14 அமைச்சர்கள் கிட்ட தோல்வியை தழுவிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 30 சொல்றாங்க. இல்ல 14 அமைச்சர்கள் கிட்ட தோல்வி உறுதிதான். இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் இது எல்லாத்தையும் தாண்டி வெஸ்ட் பெங்கால்ல பாஜக பிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஆட்சியை வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதுறீங்க? தமிழ்நாடு பத்திய சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன். இப்போ வரக்கூடிய சிக்கல் தமிழ்நாட்டுல எடுத்து அடிப்படை சிக்கல்களை வந்து நான் சில சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஸ்ட் பெங்கால் போறது நல்லதா இருக்கும். நான் பாக்குற சூழல், இப்ப இருக்கிற சூழல், ஆந்திரா போல முதல் வாட்டி சிஎம், முதல் வாட்டி எம்எல்ஏக்கள் அதிக பேர் சட்டசபையில் நுழைய போகிறார்கள். சிஎம்க்கு வந்து அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு இதுவரை என்னவென்றே தெரியாத ஒரு நபர் விஜய். அவர் மந்திரி சபையில் இருக்கக்கூடிய நபர்கள்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நபர் வந்து மினிஸ்டரா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. எம்எல்ஏவா இருந்தது ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவ்வளவுதான். செங்கோட்டையனோட சேர்த்து ஒரு 3 பேர் இன்னும் இருக்காங்க. மற்றபடிக்கு எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. இவர் மந்திரி சபை கொடுத்தா கூட அந்த மந்திரி சபையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் தவறுகளையும் இவர் எப்படி கட்டுப்படுத்த போறாரு? எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து கவர்னர் ஆட்சி எல்லாம் வரக்கூடாது. இன்னைக்கு காங்கிரஸோட தலைவர் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. 2வது நான் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த கட்சி விஜய வந்து அவர் கட்டுக்கோப்பா வைக்க முடியாவிட்டால் என்டிஆரோட ஆட்சி 206 சீட்டு ஜெயிச்ச ஆட்சி 1.5 வருஷத்துக்குள்ள ஆட்சியே அவர் கையை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அவர் கட்சிக்குள்ளே இருந்தே ஒரு அதிருப்தி வர்க்கம் வளர்ந்து அவர் முதுகுலயே குத்தி காங்கிரஸ் கூட கைகோர்த்து
அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா கூட 1 மாசத்துக்கு அவங்க ஆட்சி அமைச்சு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தீர்ப்பு வந்து என்டிஆர் பக்கம் சாதகமா வந்து அதுக்கப்புறம் திரும்பி என்டிஆர் ஆட்சி திரும்பி நிறுவி ஆட்சியை கலைச்சு தேர்தலை சந்திச்சார். இது போன்ற ஒரு சூழ்நிலை திரு விஜய் அவர்களுக்கும் நடக்கலாம். அதுல இருந்து அவர் தப்பிக்கணும்னா அவர் வந்து நம்பர்ஸ் 108 இருக்கிறத அதிமுகவுக்கும் கூட சேர்த்துக்கிட்டு, அதாவது என்டிஏ கூட்டணியும் கூட சேர்த்துக்கிட்டா 2 லாபங்கள் அவருக்கு உண்டு. ஒண்ணு, தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி கூட வருவதால் மத்திய அரசின் செல்வாக்குமே அவர் பெறுவார். மத்திய அரசின் செல்வாக்கு பெறுவதால் திமுகவின் தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் தவகவை உடைப்பதற்கு அது தவிடுபடி ஆகும். 2வது, இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே அதிமுக திமுக வந்து பார்த்து பழகினவங்க தான், அது கீழே ஒர்க் பண்ணவங்க தான். அவங்க நாளைக்கு இவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி நிலைமையில இருந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இருந்து நிறைய பிரச்சனைகள் அவர் முன்னாடி இருக்கு. என்ன கேட்டா விஜய் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அவர் ஆட்சியில இருக்கிற வரைக்கும், அதாவது 5 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு, அட்லீஸ்ட் 2 வருஷத்துமாவது அவர் சரியா தவறோ பொறுத்து போவது கடமை. ஏன்னா அவர் அரசாங்கம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கத்துக்கிறதுக்கே 1 வருஷம் ஆயிடும். மத்தவங்க எல்லாருக்கும் நம்மளுக்கு 6 மாசம் வரைக்கும் ஹனிமூன் பீரியட்னு கொடுப்போம், 6 மாசம் வரைக்கும் கொடுக்கலான்ட்டு. இவருக்கெல்லாம் வந்து 1 வருஷமாவது நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவர் சிஸ்டமை கத்துக்கிறதுக்கே 1 வருஷம் ஆயிடும், இவர் எம்எல்ஏக்களுக்கு அந்த டைம் ஆயிடும். நெக்ஸ்ட் 1 வருஷத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இவர் என்ன இவரோட செயல் திட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். சோ 2 வருஷமாவது இவருக்கு அந்த டைம் ஸ்பேன் தேவை இருக்கு. அந்த 2 வருஷத்துக்கு இவர் பண்ணக்கூடிய தவறுகள் என்னவா இருக்கும்டான்னா, அதே டிஎம்கே பாடின பல்லவி அவர் எடுத்து பாடாம, ஒன்றிய அரசு வஞ்சித்து விட்டது, இது தமிழ்நாடு, நாங்கள் ஒன்றும் உங்க மாதிரி இல்லை, இப்படிப்பட்ட பேச்சுகளை அவாய்ட் பண்ணிட்டு தேசியத்தை நோக்கி கொஞ்சம் பயணிச்சாடுறான்னா ஆல்டர்னேட்டிவ் சக்தியா இவர் வடிவெடுக்கலாம். தமிழ்நாட்டுல திராவிடத்துக்கு எதிரான ஒரு சக்தியா வடிவெடுக்கிறோம்னா தேசியம் பேசி ஆகும். அப்படி வருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 years அவருக்கு டைம் கொடுக்கணும். 2 years அவருக்கு டைம் வேணும்னா அவருக்கு ஸ்டேட்ல ஒரு நல்ல அலையன்ஸ் வேணும், சென்டரோட சப்போர்ட் வேணும். பிளஸ் அவர் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை என்னடான்னா, அவர் முதல்வரா பதவி ஏற்ற உடனே பட்ஜெட் வந்து அவர் கொடுக்கணும், புது பட்ஜெட். அந்த பட்ஜெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிதிநிலை அறிக்கை கொடுக்கும் போது தமிழ்நாடோட நிதிநிலையை வந்து ஒயிட் பேப்பரா அவர் கொடுக்கணும். டிஎம்கே செஞ்ச மொத்த தவறுகளையும் பட்டியலிட்டு போடணும், சட்ட ஒழுங்குல இருந்து எல்லாத்தையுமே பட்டியலிட்டு முதல் நாளே டிஎம்கே இது செஷன்லயே கார்னர் பண்ணி விட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஜெயலலிதா அம்மையார் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டியே கார்னர் பண்ணி விட்டாங்கன்னா அவங்க செய்த தவறுகளுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு டைம் சரியா இருக்கும். நீங்க பாட்டிக்கு புதுசா உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். டிஎம்கே நெரேட்டிவ் செட் பண்ணக்கூடாது, இவர் நெரேட்டிவ் செட் பண்ணணும். இந்த 5 மாநில தேர்தல் நடந்ததுல குறிப்பா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க தேர்தல். இங்க வந்து பாஜக தன்னுடைய ஆட்சியை நிறுவியிருக்காங்க. 207 சீட்டுகள் நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கான ஒரு பெரிய அளவிலான வெற்றியை பெற்றிருக்காங்க பாஜக. 15 ஆண்டுகளாக மம்தா பானர்ஜி செய்த அந்த ஆட்சி மீதான வெறுப்பு வந்து எந்த அளவுக்கு மக்கள் மீது இருக்கு, மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த வெறுப்பு வந்து உள்ளுணர்வுல இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ எப்படி பாக்குறீங்க பார்டர் செக்யூரிட்டியா? ஸோ நீங்க ஒரு ஜியோ பொலிட்டிக்கலா பேசக்கூடிய ஒரு நபர், உங்களுடைய பார்வையில இருந்து எப்படி பாக்குறீங்க? பாஜக இங்க ஆட்சி அமையிருக்காங்க. இப்போ ஒரு பார்டர் வந்து இனிமேல் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் பாக்குறீங்களா? ஒரு நேஷனல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல உங்களுடைய பார்வை. நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்கு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு, 4 பேருக்கு நன்றின்னு சொல்லிட்டு. அது மாதிரி 2 பேருக்கு நன்றி. ஒண்ணு, இந்தியாவின் மாநிலமான வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தின் முதல்வரான மம்தா பானர்ஜிக்கு நன்றி. இன்னொன்னு, பங்களாதேஷில் இருந்த முதியவர் திரு யூனிஸுக்கு நன்றி. ஆக இந்துக்களுக்கு என்ன நடக்கும் என்பதை இங்கே இருக்கும் வங்கதேச இந்துக்கள் பார்த்ததால் இந்து எழுச்சி அங்கே இருந்தது பெங்கால். அந்த இந்து எழுச்சி காரணமாக பெருவாரியான இடங்களில் இந்துக்கள் வெளியே வந்து தங்கள் ஓட்டுகளை செலுத்தினார்கள். அந்த சுனாமியில் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகம், இஸ்லாமிய சமூகத்தின் ஓட்டுகளை வைத்து இந்து சமூகம் நான் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி எனக்கு தான் போடுவாங்க, டேக் இட் ஃபார் கிராண்டட். அவங்க வந்து கண்மூடித்தனமாக அவங்க என்ன திட்டினாலும் என்ன வசப்பாடினாலும் அவங்க என்னோட அடிவரடிகள் அடிமைகள் என்ற அந்த எண்ணத்துல மம்தா பானர்ஜி, அந்த மமதையில இருந்த மம்தா பானர்ஜிக்கு வந்து பாடம் புகட்டப்பட்டுள்ளது. அதோட நீட்சி தான் அவங்களோட சொந்த தொகுதியை அவங்க தோத்தது. 2வது, நீங்க கேட்ட கேள்வி பாதுகாப்பு பற்றி. 50 கிலோமீட்டர் வரைக்கும் குறிப்பிட்டு முர்ஷிதாபாத், மால்டா போன்ற பகுதிகளில்
ஃபென்சிங் போடாம எல்லை அந்த சைட்ல இருந்து இந்த சைடு அத்துமீறி உள்ளே நுழையவர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுல இருந்தது. 2 பாஸ்போர்ட் வச்சுட்டு பங்களாதேஷ் பாஸ்போர்ட்டும் இந்தியன் பாஸ்போர்ட்டும் வச்சுட்டு இருக்கிற ஊடுருவல்காரர்களுக்கு வந்து வங்கதேசத்துல இருந்து மேற்கு வங்கத்துக்கு வரவர்களுக்கு புகலிடமாகவே மாறிவிட்டது. இப்பொழுது அது கட்டுப்படுத்தப்படும். ஃபென்சிங் கூச்பிரார் போன்ற மாவட்டங்கள்ல ஃபென்சிங் வந்து அதிகப்படுத்தப்படும், பார்டர் செக்யூரிட்டி அதிகப்படுத்தப்படும். அதே போன்று இந்த சைடு எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட மால்டா முர்ஷிதாபாத் ஜில்லாக்கள்ல வந்து ஃபென்சிங் வந்து பினிஷ் பண்ணிடுவாங்க. அது இல்லாம எடுத்து பார்த்தோம்னா சிலிகுரிக்கு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இன்க்ளூடிங் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் நெட்வொர்க். இன்னொன்னு நல்லா பாருங்க, அசாம் முதல் ஆந்திரா வரை மொத்த ஈஸ்டர்ன் சைடு ஃபுல்லாவே இன்று பிஜேபி கட்டுப்பாட்டில் உள்ளது. அசாம், பெங்கால், பீகார், ஒரிசா, ஆந்திரா. சப்போஸ் டிவிகேவும் வந்து இன்டைரக்டா மத்திய அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்ததுன்னா மொத்த கோரமண்டல் கோஸ்டும் ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாவே செக்யூர் பண்றதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஊடுருவல்கள்ல இருந்தும் தேவையற்ற போதை புழக்கத்துல இருந்தும் கள்ளக்கடத்தல்ல இருந்தும் இந்த பயங்கரவாத செயல்கள்ல இருந்தும் கட்டுப்படுத்துறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியும் வருங்காலத்துல. ஏன்னா அசாம்லயும் லேசான ஒரு கிடைச்ச வெற்றி இல்ல. இது 102 சீட்டு, அதுவும் 65-70% இந்துக்கள் இருக்கக்கூடிய மாநிலம், 30% முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய மாநிலத்துல 102 சீட்டு இந்திய வரலாற்றிலேயே இல்ல. அசாம் வரலாற்றிலேயே 100 சீட்டை தாண்டினது இல்ல. பிஜேபி தான் முதல் வாட்டி 100 சீட்டை தாண்டி காட்டி இருக்கு. காங்கிரஸால கூட பண்ண முடியல. 126க்கு 102, பெங்கால்ல 284க்கு 293, 94 ஆக்சுவலா 93 தான் தேர்தல் நடந்திருக்கு. அதுக்கு 206, 207. அதே ஒரிசால பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து 2/3 மெஜாரிட்டி. பீகாரும் பாத்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி. ஆந்திர பிரதேஷ் பாத்தீங்கன்னாலும் 2/3 மெஜாரிட்டி. பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா அங்கேயும் 2/3 மெஜாரிட்டி. சோ எங்கெல்லாம் வந்து என்டிஏ கூட்டணியோ இல்ல பாஜக அரசு உருவாகி இருக்கிறதோ இந்த மொத்த ஈஸ்டர்ன் சைடு ஃபுல்லாவே அங்கெல்லாம் வந்து 3/2 பங்கு சீட்டுகளை பெற்று அபரிவிதமான வெற்றியை அவர்கள் அடைந்துள்ளார்கள். இது மக்களிடம் அவர்களுக்கு கிடைத்துள்ள செல்வாக்கு. இதனால் நாட்டு பாதுகாப்பு மேம்படுவதற்கான செல்வாக்கு. இந்த சைடு வெஸ்டர்ன் சைடு எடுத்து பாத்தீங்கன்னாலும் குஜராத் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, மகாராஷ்டிரா அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, ராஜஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, கோவா அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, கேரளாவும் கர்நாடகாவும் மாத்திரம்தான் அவங்க கட்டுப்பாட்டுல இல்லை. சோ எப்படி எடுத்து பார்த்தாலும் பெங்கால் வெற்றி கிட்டத்தட்ட அவங்க ஜெயிச்சிருக்கிற இடங்கள் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் இடங்கள்லயும் 20 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி வந்து பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்றாங்க. பட்டியல மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளிலும் அவங்க வந்து அதிகமான சீட் ஜெயிச்சிருக்காங்க. நார்த் பெங்கால்ல 24 தொகுதிகளுக்கு 22 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. டார்ஜிலிங்ல 5-6 தொகுதியோ அதுல 5 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. கல்கட்டால கிட்டத்தட்ட 11 தொகுதிகள்ல 6 தொகுதிகளோ என்னவோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சோ பிரசிடென்சி ரீஜன்ல கிட்டத்தட்ட 142 தொகுதிகள்ல அவங்க, அதுவும் குறிப்பிட்டு 108 தொகுதிகள்ல வீக்குன்னு சொன்னாங்க பிஜேபி. அந்த வீக்குன்னு சொன்ன இடத்துலயே வந்து 82 தொகுதிகளை ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. 142க்கு கிட்டத்தட்ட 100 கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. அந்த பக்கம் ஒரு 100, அந்த பக்கம் ஒரு 110, இந்த பக்கம் ஒரு 90 நினைக்கிறேன். ரெண்டும் சேர்த்து பார்த்தா ஈவனா ஜெயிச்சிருக்காங்க ஸ்ப்ரெட். சோ இது வந்து வரலாறு காணாத வெற்றியா நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது இந்து கன்சாலிடேஷனுக்கு நடந்த கிடைச்ச வெற்றி. இது அங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கும் ஊழலுக்கும் திறனற்ற ஆட்சிக்கும் மக்கள் கொடுத்த தீர்ப்பு. ஓகே சார், ஓகே. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இந்திய அரசியலும் சரி தமிழக அரசியலும் என்னவா இருக்கு அப்படிங்கிற. இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்கள் நன்றி சார். நன்றி. ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார்.